பிறர் வாழ்வர். அதனால நான் தமிழை வாழ வைக்கிறேன், தமிழ் புலவர், தமிழ் கவிஞர் எவனாலும் சொல்லிட்டு உருட்டானா அவன் புக்கை படிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நான் பண்ணதே இல்லை. ரமணமுத்தனே, இந்த புரியுதா உங்களுக்கு? இந்த கொஸ்டின் நானே 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 இப்ப 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 அரசியல் பேச ஆரம்பிச்ச நம்மளே கேட்டிருக்கோம் ப்ரோ. அதாவது தமிழ்ன்றது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல இருந்து இருக்கிற மூத்த மொழின்னு சொல்றோம். அப்ப எத்தனை தலைமுறை தாண்டி வந்திருக்கும். ஆனா யாருமே எந்த காலகட்டத்திலயுமே நான் தான் அந்த மொழியை காப்பாத்தினேன், நாங்க தான் இந்த மொழிக்கு அம்பாசிடர்ன்னு சொல்லி யாருமே வரல. ஹிந்துவிசமாவும் இருக்கட்டும், இல்ல ரிலிஜியன் ஃபேத்தாவும் இருக்கட்டும், இந்த லாங்குவேஜ் மேல இந்த மொழியாவும் இருக்கட்டும். அது ரொம்ப ஒரு ஹார்ட் கோடரா நம்மளுடைய இதுல இருந்ததுனால அது வந்துடுச்சு. ஆனா இவனுங்க அது அது வந்து நாங்க தான் கொண்டு போறோம், நாங்க தான் அதுக்கு ஒரு பாதுகாவலர். இந்த பிஜேபி வந்து நாங்க தான் வந்து இந்துக்களுக்கான பாதுகாவலர் மாதிரி, இவனுங்க நாங்க தான் இந்த மொழிக்கான ஒரு பாதுகாவலர்னு ஒரு ஒரு அரசியலுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறானுங்க தெரியுமா? இதுதாங்க எனக்கெல்லாம் இல்ல இல்ல ஆர்டிவி ஒரு பெரிய தலைவர் எழுதுன ஒரு பெரிய புக்குங்க. அந்த புக்ல வந்து பெரிய தலைவர் எழுதுன ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் அது. அந்த புக்கை எங்க அப்பா வாங்கி அடிக்கோடிட்டு ஓனா. ஏன்னா அப்பெல்லாம் அந்த ஹைலைட்டர் எல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த பென்சில்லே இல்லைன்னா பேனாவில கீழே அந்த எழுத்து கீழே தான் கோடு போடுவாங்க. 1650 இடங்கள்ல சமஸ்கிருத கலப்பு இருந்தது. அவன் எப்படி தமிழை வளர்க்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல அதுல புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அது நீங்க ரொம்ப டெப்த் எல்லாம் போனீங்கன்னா அது புரியாது ப்ரோ. அது லைட்டா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். தெரியாதா? செம்மொழியான தமிழ் இல்ல ப்ரோ, மொழியான அந்த அதெல்லாம் கேட்டது பாட்டுக்கு இல்லையா? இல்ல ப்ரோ, அந்த பாட்டுக்குலாம் ஃபயர் விட்டுருக்கேன் ப்ரோ. செமையா ஃபயர் விட்டுருக்கேன் அந்த பாட்டுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஏஆர்எம் இருக்கிறனால ஃபயர் விட்டு இருப்பீங்க ஆமா நீங்க. ஆமா ஆமா கௌதம் ஏஆர்எம் கௌதம் இருக்கிறனால ஃபயர் வாசுதேவன் விட்டு டைரக்ஷன் இருப்பீங்க. ப்ரோ. அது அந்த பாட்டு என்ன டைரக்ட் அவனுக்கு பண்ணது. செம்மொழி மாநாடுன்னு கோயம்புத்தூர்ல ஒண்ண போட்டு நிறைய கொள்ளடிச்சானுங்க, திருட்டுனாங்க. அதுதான் ரொம்பவும் கசப்பை உருவாக்கணும். திமுக மேல எனக்கு மிகப்பெரிய கசப்பை உருவாக்குனது அந்த இதுதான், செம்மொழி மாநாடு தான். நல்லா உருட்டினாங்க, நல்லா காசை சம்பாரிச்சு மொத்தமா சுருட்டிட்டாங்க அவங்க. இன்னொன்னு ஜேவி, தமிழ் பல்கலைக்கழகம் வந்து யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேளுங்க. உருப்படி அவனும் பதில் சொல்ல மாட்டான். தமிழ் பல்கலைக்கழகம் யாரு கொண்டு வந்ததுன்னு கேளுங்க. அப்படிலாம் ஒண்ணு இருக்கான்னு நீங்க சொன்ன பிறகுதான் நான் யோசிச்சு பாக்குறேன். தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு மலையாளியால் கொண்டு வரப்பட்டது. எம்ஜிஆர் கொண்டு வந்தார் தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூர்ல. இவங்க தமிழுக்காக உருட்டுறாங்க, தமிழுக்காக நசுக்கிறாங்க, தமிழுக்காக என்னென்னமோ பண்றாங்க. ஆனா தமிழ் பல்கலைக்கழகம் வந்ததே எம்ஜிஆரால. இவர் சந்தோஷ் சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஏடிஎம்கே காரனா மாறிட வேண்டியதான். குறுக்கால அதே எம்ஜிஆர் தான் பிரைவேட் காலேஜ் எல்லாம் விட்டு எல்லாத்துக்கும் லாபி கொடுத்தாரு. ஒரு இது பார்த்தேன் இப்பதான், நீட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிலே பண்ணிருச்சான். ஜெயா ஒன்னும் பண்ணலையா? அவங்க 2 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ற டைம் கேட்டு ஸ்டே வாங்குனாங்கயா. ஒரு டிலே ஆச்சு. அதனால அந்த ஒரு வருஷம் வந்து இது பண்ணாங்க. ஜெயா ஒன்னும் பெருசா இது பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. கோர்ட்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் கேட்டு 2 வருஷம் ஏதோ ஸ்டே வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிட்டோம். ஸ்டே ஆகல. 2 வருஷம் கழிச்சுதான் வந்தது நீட்டு தமிழ்நாட்டுல. நவீன் அது அவங்க இறந்த பின்னாடி நடந்ததுன்னு பேசிட்டு இருக்க. அதிமுக அரசு வாங்கினுச்சு 2 வருஷம் டைம் கேட்டுச்சு. அது அதிமுக அரசு டைம் கேட்டுச்சு, ஜெயலலிதா கேட்கல. இவங்க கோர்ட்ல போய் ஸ்டே வாங்காம எனக்கு 2 வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் வெளில தூக்கி போட்டுச்சியா சொல்லிட்டு கோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கொடு. நீ கோவஸ்ல தான் இருக்க, நீ நல்லதான் பேசுற, கதை விட வேணாம் முரளி. இல்லண்ணே இருக்கு அண்ணன் இப்பதான் ரிமூவ் பண்ணிருக்கான் பாருங்க. நான் உள்ள இப்பதான் வந்தேன். ரைட் இப்ப ஸ்பீக்கர்ல இருக்க. இப்பதான் கோஸ்ட் திருப்பி வந்தேன். ஓ, நீங்க இப்பதான் வந்தீங்களா? ஆமா, தூக்கி போட்டுச்சு வெளில. நீ விஜயாண்டி சண்டை முரளி இதேதான். ஜெயலலிதா யாரை எப்ப வெளியே தூக்கி போடுவாங்க, யார மினிஸ்டர் ஆக்குவாங்க, யார ரொம்ப நேரமா ஜெயலலிதா புகழ் பாடுறீங்க, என்னாலையும் பேச முடியல. அப்ப வந்து மேல ஜெயலலிதா எல்லாம் புகழ் பாடுற அளவுக்கு ஒத்து கிடையாது. ஒரே நிமிஷம் முரளி, இருக்கா. நீங்க இப்பெல்லாம் ஜெயலலிதாவை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா எங்க ஹோஸ்ட் டென்ஷன் ஆயிரும். பாத்து நடந்துக்கு. இல்ல விஜிலாண்டி இருக்கியா? விஜிலாண்டி
இல்ல ஹனிஃபா இந்த வந்திருக்காரு ஜெயலலிதா ஃபேன்ஸ் கிளப் கேக்குறேன். தொல்லை தாங்க திட்ட முடியல. போறீங்களா? இல்லையா முதல்ல இந்த ஜெயலலிதா ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் ஒழிக்கணும். டோல்டு பாத்துக்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் இது பேசவே இல்லை. என்னைக்குமே ஜெயலலிதா கருணாநிதிக்கு மேல் தான், எந்த காலத்திலயும் அது மாறாது. சரி அதை விடு. ஹனிஃபா வந்திருக்கான், விஜில பேசுறியா? நீ தான் பேசி போனா மைக் கொடுக்க மாட்டேங்கிற. ஹனிஃபா எங்கேயாச்சும் வா, வந்து பேசு. இல்ல தாலிப் என்னமோ பேசிட்டு இருந்தான், நம்ம இடையில அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பாவம் நல்லா பேசினான். தாலிப் எதுவும் பேசிட்டு இருந்தேன் நீ. டாலிஃபோட கருத்து தான் கருத்து. அப்ப கேட்டுட்டு இருந்தேன், சொல்ல முடியல பதிலு. எந்த முதலமைச்சரையும் நம்ம ரேட்டே பண்ணக்கூடாது. அவங்களாம் சர்வீஸ் பண்ணதான் வந்திருக்காங்க, ஓகேவா? அவங்களாம் நமக்கு ஒன்றும் வந்து ஓசியா அவங்க காசு எடுத்துட்டு வந்து நமக்கெல்லாம் ஒன்றும் பிச்சை போடலை. அதனால எவனையுமே தூக்கி பிடிக்க கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, நாளைக்கு அண்ணன் பண்ற ஸ்கீமா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணுமே தவிர இவர்னாலதான் நான் வாழ்ந்தேன் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம டயலாக் எல்லாம் விடவே கூடாது என்னைக்குமே. அண்ணனா இருந்தாலும் சரி. உப்பு போட்டேன் குழம்பு ஊத்துனுங்கிற பேச்சுக்கு இடம் ஆமா, கிடையாது. இந்த அதனால கொண்டு சோறு போட்ட வந்திருக்காங்க, ரோடு குழம்பு முடிச்சு. ஊத்துனேன். கரெக்ட். ஆமா. இந்த சோறு போட்ட குழம்பு ஊத்தி உப்பு போட்டேன். முக்கியமான ஒண்ணு விட்டீங்களே, ஜட்டி போட்டேன்னு சொல்லக்கூடாதுன்ற. ஜட்டி ஆமா, போட்டு செட்டி போட்டு விட்டேன். இந்த கதையெல்லாம் யாரும் எடுத்துட்டு வரக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஜெயா வந்து ரொமான்டிசைஸ் பண்ணாதீங்க. அந்த அம்மா வந்து ஒரு பாசிஸ்ட். அதை ரொமான்டிசைஸ் பண்ணி நீங்க நான் தான் சொல்லிட்டேன், யாரா இருந்தாலும் சரி வராது தூக்கிட்டு அது இதுன்னுலாம். அம்மா அத பயங்கரமான ஃபர்ஸ்ட் தான். இப்ப டாபிக் மாத்தணும். யாரு என்ன வேற எதா? ஹலோ ஜேவி, கொஞ்சம் ஏதாவது மாத்தி விடுங்க திருப்பியும். டக்குன்னு காங்கிரஸ் தான் சும்மா இருக்கு, திருப்பி விடுங்க அந்த பக்கம். சொல்லுங்க. நீங்க ஆமா bro. தண்டை என்ன பண்ணுங்க ரமணன்? இன்னைக்கு இல்ல ரமணமூர்த்தி ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் கூட்டமைப்பு தலைவரா இருக்காரு. அவர் வந்து ஒரு ஆசைப்பட்டு அண்ணன் கிட்ட கேட்டிருக்காரு, வீடியோ எடுத்துக்கன்னு அண்ணனும் சொல்லிட்டாரு. அவர் எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டிருக்காரு. அது ஏதோ கொலை குத்தம் மாதிரி அரசு அதிகாரிகள் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. டேய், அரசு அதிகாரியே கிடையாதுடா, பைத்தியங்களா யாரா நீங்க? எனக்கு புரியல. பதறானுங்க ப்ரோ. அது எடுத்து இல்ல மல்லி ப்ரோ எடுத்ததே அரசு அதிகாரின்னு போட்டிருக்கான். அதான் மாற்றுத்திறனாளி ஒருத்தரியா, அவரோட கூட்டமைப்பு தலைவர் அவர், ஓகேவா? அவர் ஆசையா கேட்டிருக்காரு, அண்ணனும் சரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எடுத்து போட்டிருக்காரு. இது என்னமோ பெரிய கொலை குத்தம் மாதிரி எனக்கு புரியல. ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி எடுக்க முடியுமா? அரசு ஊழியர்கள் இப்படி எடுத்திருப்பாங்களா? யாரா நீ அரசு ஊழியர் எப்படா எடுப்பான் அதை போல? அங்கேயும் ஜெயலலிதா தானா? அங்கேயும் ஜெயலலிதா தானா? ஆமா, அவங்களே எழுதுனானுங்க ஜெயலலிதா இருக்கும்போது. இல்ல எனக்கு புரியல. கோப்பை வாங்கிட்டேன்னு அந்த அப்பனை மகனே மொட்டை அடிச்சு விட்டு போனா அன்னைக்கெல்லாம் மாணிக்கிறாள் இடம் உங்களுக்கு. இல்ல திமுக காரனே எழுதுறான், ஜெயலலிதா இருந்தா இப்படி பண்ணிருக்க முடியாது. அப்ப கூட நீங்க கருணாநிதி இருந்தா பண்ண முடியுமா? எனக்கு புரியலையே. பரவாயில்ல, ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் நல்லவங்க ஆயிட்டாங்க ரமணமுத்தின திமுக காரங்களுக்கு. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நல்ல சேஞ்ச். இவ்வளவுக்கு இந்த கூட்டணிக்குள்ள அதெல்லாம் சகஜம். இல்ல விஜய் இந்த விஜய் ரசிகரோட பேச முடியாது. இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. நாம் தமிழர் கட்சி 100 மடங்கு மேல 1000 மடங்கு மேலும் சொல்லி கூட பேசிருக்காங்க. காலி இந்த ஒரு நிமிஷம் காலி, இந்த ஸ்பார்க் மீடியா போடுறதெல்லாம் ரீட்வீட் பண்றியாடா? அது அதிகாரியே கிடையாதுடா காலி. உனக்கு எல்லாம் அறிவு இல்ல, பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது திமுக கார மீடியா. நீ எல்லாம் அந்த அளவுக்கு ஆகி போயிட்ட. இன துரோகி இல்லையா திமுக இப்ப காலி உனக்கு? பேசிட்டு இருக்கா டாபிக் இல்லன்னு எனக்கு புரிஞ்ச பைத்தியக்காரனுங்க அவனுங்க. அப்பா மெண்டலுங்க. ரொம்ப ட்ரகரா இருக்கு. ஸ்பார்க் மீடியா என்ன போட்டாலும் நம்புறானுங்க. டோல்டு உண்மையிலே ஸ்பார்க் மீடியா அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சுன்னா தூக்கு ரீட்வீட் பண்ணு, அவ்வளவுதான். அதான் ஒரிஜினல். போட்டு முடிஞ்சு போச்சு. மெண்டலுங்க. ஒரு நாளைக்கு பால் ஊத்த போறான், அப்ப அதே எடுத்து ட்வீட் பண்ணுவானுங்க. ஸ்பார்க் மீடியா இருக்க வரையும் திமுக வளராது. நீ அது பாட்டுக்கு ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஸ்பார்க் மீடியாவை இன்னும் நல்லா ப்ரமோட் பண்ணுங்க ஹனிஃபா, அப்பதான் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். சரியா? இன்ஸ்டாக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இன்ஸ்டா ஐடி அனுப்புப்பா, நாங்களும் பாக்குறோம். ஆமா ஹனிஃபா, உன்னோட இன்ஸ்டா ஐடி இருந்தா கமெண்ட்ல போட்டு விடியா, நாங்களும் பாத்துக்கிறோம் நீ என்ன வீடியோ பண்றேன்னு. பிளாக் பேந்தரோடதும் சேர்த்து போட்டு விடியா ஹனிஃபா. 2 பேரும் ஒன்னும் இணைபிரியா நண்பர்கள் தானே. இணைபிரியா நண்பர்கள். மறுபடி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு விழா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றதுக்கு ஒரு தம்பி வந்து அந்த ஸ்பேஸ் போடுவாங்க, அந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ. ஆமா, அந்த ஹனிஃபா இருக்காரு பாருங்க, சிஎஸ்கே இது Dress போட்டு அஜித் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க ஹனிஃபா. ஓகே அவர் மாத்துறா. நல்ல பையனாச்சே. அவர் நம்ம பையன் தான், நல்ல பையன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பிளாக் பேந்தரோட சகவாசம் வச்சிருப்பான், அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம்.
அப்புறம் மித்தபடி நம்ம வேற ஒண்ணும் கிடையாது. கபிலன் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு கோவஸ் வாங்கி உட்காந்துருப்பான். அவ்வளோ நல்ல பையன். அதுல இங்க பாரு, ஹனீஃபா வந்து வாயே பேச மாட்டாப்ல, அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பாப்ல. என்ன ஒரே ஒரு சவாசம், பிளாக் பேந்தர் சவாசம் வச்சிருக்காரு, அது மட்டும் கொஞ்சம் சங்கட்டம். விஜிலாண்டி அது ஒண்ணு போதும். விஜிலாண்டியோட ஃப்ரெண்டு. பிளாக் பேந்தரோட ஃப்ரெண்டுனா அப்ப விஜிலாண்டிக்கு ஃப்ரெண்ட் இல்லாம இருப்பாரா? எனக்கு புரியலையே. பிளாக் பேந்தரோட பிளாக் பேந்தருக்கு எல்லாமே விஜிலாண்டி தான். விஜிலாண்டி இல்லைன்னா பிளாக் பேந்தர் இல்ல, பிளாக் பேந்தர் இல்லைன்னா விஜிலாண்டி இல்ல. அப்ப என்னால பேச முடியல. விஜில் வந்து கம்யூனிஸ்டுகளை பத்தி ஒண்ணு சொன்னேன், ரேசிஸ்ட் எம்ஜிஆர் கொடுத்தாங்க அப்படின்னு. அதனாலதான் இப்ப பூரா கம்யூனிஸ்ட் ஆமையா இருக்காங்களாடா ஏன் விஜிலாண்டி? இல்ல இல்ல, அவங்க வந்து எம்ஜிஆர் நூல் இருக்காம பார்த்துப்பாங்க, நூல் இருந்தோன்னு ஆதரவு கொடுத்துருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. நீ வர்மத்தை கக்காத, ஆவி மேல வந்து சண்டைக்கு வர போறாரு. அதான் அவரு எப்படான்னு உட்காந்து கக்கிட்டாரு. சொல்லுங்க ஓஜி, சொல்லுங்க. நான் குரூப்ல ஒண்ணு போட்டேன், பாத்தீங்களா? என்னையா போட்ட? பாக்கலையா? சேமா சேமாவை பத்தி ஒண்ணு போட்டேன், பாத்தியா? இது எந்த குரூப்ல போட்டிருக்க? வாரியர்ஸ்லயா? இது விஜிலன்ஸ் சிஸ்டம்ல போட்டிருக்கேன். எப்ப போட்ட? இப்பதான் ஒரு 2 மெசேஜ் முன்னாடி தள்ளிட்டு பாரு, சொல்லு. ஆமா, வாழுபாடி. நீங்க வேற அப்பளே ஒரு ஜோக்கு தெரியுமா? அன்பு கம்முன்னு இருக்காம கூப்பிட்டு தாலிஃப நீ திமுக ஏன் பூமர் அண்ணா அண்ணாதுரை முதலியார்னு ஆரம்பிச்சான் பாருங்க. பயங்கரமா இருக்கியா கொடப்பாடி? வீடியோ பயங்கரமா இருக்கு. நானும் வரட்டையா? அவரு எங்க போயிருக்காரு? எனக்கு இன்பாக்ஸ் பண்ணி கொடு. முரளி எனக்கு ஒரு இன்பாக்ஸ் பண்ணாத. நான் பண்றேன். இன்பாக்ஸ் டிஎம் சொல்லுங்க. ரமணமூர்த்தி என்ன சின்ன பயலுக ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்க வேற அத எனக்கு அனுப்பு, ஏனே இப்படி செஞ்சிருக்கீங்க? அதை வச்சு ஒரு பெரிய ரைட் அப் எழுதி ஒரு 4 பக்கம் அனுப்பி விடுறேன் உனக்கு டிஎம்ல. எனக்கு எதாவது அனுப்பிச்சிருந்தீங்க, நான் படிக்கவே இல்லை. அந்த படிக்கல. டிஎம் போட பதிலா நீங்க போஸ்டா போடுங்க, அதெல்லாம் நான் வாசிக்கிறது கூட இல்ல, வந்தோடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவேன். இல்ல தாலிப்பு பேசிட்டு இருக்கும்போது அது ஃப்ளோ கட் ஆகும். ஆனா நம்ம வந்து எழுதணும்னு வச்சுக்கவே, நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னு சொல்றதை மொத்தமா எழுதி முடிச்சு போஸ்ட் பண்ணிடலாம். புரியுதா உனக்கு? நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், நம்ம சொல்ல வந்ததை சொல்லிட்டோம் அப்படின்னு. ஆனா பேசிட்டு இருக்கும்போது இடையில நிறைய பேர் குறுக்கிடுவாங்க, அதனால நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிறது சொல்ல முடியாது. அது ஒரு பிரச்சனை. டேய், இவன் விஜிலாண்ட் அவன் வச்சிருக்க அந்த ப்ரொஃபைல வச்சுட்டு விஜயகுமார் போட்டோ தானே அது? ஒரு ஹீரோ விஜயகுமார்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் போட்டோ தானே அனுப்புது? அது அவன் தான், அவனோட போட்டோ அது. இது விஜயகுமார்னு ஒரு ஹீரோ இருப்பான் பாருங்க, 2-3 படத்துல நடிச்சிருக்கான். உரியடி. அது தெரியுங்க. இல்ல அது விஜிலாண்டி போட்டோ தான். அந்த வெள்ளை முடி எல்லாம் கொஞ்சம் டை அப் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஃபேஸ்ல வந்தா இவன் தான் விஜிலாண்டி தான் அது. அன்பு பாருங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. போய் ஒரு படத்தை நடிக்க சொல்லு. எந்த படத்துல? நீங்க தான் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றீங்க, அது கூட்டிட்டு போங்க. யூடியூப் சேனல் வேற ஆரம்பிக்கிறீங்க. அந்த போட்டோல இருக்கணும் அன்புவா? ஆமா, தெரியாதா உனக்கு? தெரியாது. போட்டோலனா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறதா இல்ல அந்த ரவுண்ட்ல இருக்கிறதா? ரவுண்ட்ல என்ன ரவுண்ட்ல? அவர் கவர் பிக்சர் சொல்றாருடா. பூமர் ரமணமூர்த்தி என்ன கொஞ்சம் அமைதியா இருங்க. ரவுண்ட்லாம் எங்கேயோ போகுதுங்க ரமணமூர்த்தி. சரி, இந்த ஆவி சொல்ற மேல கூப்பிடுங்க, கூப்பிட்டு கேளுங்க. இவன் விஜிலாண்டி கேட்ட கேள்வியா முரளி, முரளி இந்த தங்கிங்க வேற அண்ணாமலை வேற 19 ரிட்டர்ன் போஸ்டா போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, 19 முடிய போகுது. எப்ப வர்றாரு அவரு? அவர் அங்கேயே போய் இது பண்ணிருங்க, நீங்க வர வேண்டாம். வந்துட்டு போறாருயா, வந்து அவர் என்னதான் பண்றாருன்னு பாப்போயா. தூக்கி நிறுத்திடுவாரு. புதுசாரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார் நிறையா. என்னத்த அவரைவே அவர் பண்ணிக்கணும். 80 கோடிக்கு வாங்கின மாதிரி ஒரு 800 கோடிக்கு வாங்குவாரு. ஒரே ஃபயரா விட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு 4-5 லேடிஸ் வேற இன்னும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு தர்மரு, உத்தமரு, ஊதி தள்ளிடுவாருன்னு. இல்ல டோல்டு ப்ரோ, எல்லாத்தையும் வெளியேற்றி பத்திட்டு அவர் ஒத்தாளா என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியல. அவங்க பூரா அதிமுக காரங்க இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறவங்களா. சரி, எனக்கு முரளி, எனக்கு இன்னொரு டவுட்.
16% வாங்கினாங்கல்ல, இது வந்து நாம் தமிழர் மாதிரியே கட்டிட்டு இருக்காங்க அண்ணாமலை திருத்தம். இந்த 11% எத்தனை பேர் இருந்தாங்க ஜாதி கட்சிகள்? அதுல நிறைய பேர் இருந்தாங்கல்ல. ஐயோ நீ பேசுறதே எனக்கு கேட்க மாட்டேங்குதா? இல்லையா, அந்த 11% வாங்கியிருந்தாங்கல்ல அண்ணாமலை. ரமணமூர்த்தி சொல்றத கேளு. இருங்க. 18% 4% வந்து தினகரன் கொடுத்தாரு, 5% வந்து பிஎம்கே கொடுத்தாங்க, 1% வந்து அந்த யூனிவர்சிட்டி வச்சிருக்காருல, சாரி காலேஜ் வச்சிருக்காருல ஒருத்தர், ஒரு பேர் என்ன, அவரு கொடுத்தாரு. எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து 5.25 பிஜேபிக்கு. இதுல வேற நாம் தமிழர் கட்சி மாதிரி 36 லட்சம் ஓட்டு 8% வச்சிருக்கோம். நாங்க பெரிய கட்சி, நாங்க 11% வச்சிருக்கோம். அது என்ன ஆச்சு தெரியுமா? ஒருத்தர் கத்திட்டு இருப்பாரு அந்த இடத்துல. இல்ல இப்ப திருப்பி கம்மியாயிருச்சு பிஜேபிக்கு, தெரியலையே. இல்ல அவர் வந்தா ரிட்டைன் ஆயிருமாமா. அவர் என்ன டப்பால ஓட்ட வச்சிருக்காரா என்ன, பார்சல் கொண்டு வருவாரா என்ன? என்ன டோல்டு அவர் வந்து ரிட்டர்ன் ஆயிருங்கிற? இல்ல வந்துட்டு அமெரிக்கால இல்ல அவர் வந்து எல்லாத்தையும் கும்பிடுவாரு, கையெடுத்து கும்பிட்டா ஓட்டு போட்டுன்னு சொல்லுவாரு, நல்லா பேசுவாரு, கேள்வி எல்லாம் கேட்பாரு. சரி ரமணமூர்த்தினா, இந்த இந்த இப்ப ஒரு 2-3 நாளா இந்த அரசு அதிகாரிகளுக்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை பயோமெட்ரிக்ஸ் வைக்கணும், காலையில 10 மணிக்கு முன்னாடி தான் நீ ஆபீஸ்க்கு வந்துடணும், இனிமே இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து இதா போகணும், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நகர்வுகள்லாம்? குறிப்பா அரசு அதிகாரிகள் மத்தியில. ஆபீஸ் லெவல்ல ஓகேங்க, போலீஸ் லெவல்ல இது அக்செப்டபிளே கிடையாது. ஆபீஸ் லெவல்ல ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க ரமணமூர்த்தி, ஏற்கனவே இருந்துச்சு ஜேவி, ஏற்கனவே இருந்துச்சு அரசு ஊழியர்கள் அது மாதிரி பயோமெட்ரிக் இருக்கு. புதுசாலாம் அது இல்ல, இருந்துச்சு ப்ரோ, ஏற்கனவே இருந்துச்சு. போலீஸ்க்குலாம் அது இல்ல, போலீஸ்க்குலாம் சொல்லல. இல்ல கிட்டத்தட்ட எல்லாமே ஏற்கனவே இருந்ததுதான் ப்ரோ, எதுவுமே நம்ம புதுசா தான் கொண்டு வரணும். நான் திரும்பி என்ன சொல்றேன், எனக்கு கொஸ்டினே எப்படின்னா, இப்ப மறுபடியும் ஒரு மாதிரி ரீட்ரேட் பண்ணி என்ன இப்ப டெய்லி 10 மணிக்கு வந்துடுறாரு, சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்ப இது இந்த மாதிரி ஒரு திரும்பி ஒரு ரிப்பீட்டட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எதுவும் அதிகாரிகள் மத்தியில் எதுவும் ரியாக்ட் பண்றாங்களா, இது வரவேற்கிறாங்களா? இப்பதானே கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்து ஒரே நாள்ல எப்படி துரோகம் முடியும்? ப்ரோ இன்னைக்கு ஒரே நாள், ஆமா இன்னைக்கு தான் போட்டாங்களா நியூஸ்? இல்ல ஜேவி நான் என்ன சொல்றேன்னாக்க, அதிகாரிகள்னாக்க தண்ணீர் போல காற்று போல, எந்த குடுவையில அடைக்கிறீங்களோ அந்த குடுவையோட உருவம் அவங்களுக்கு வந்துடும். அதிகாரிகள் எந்த கட்சி வந்தாலும் அதுக்கு ஏத்தாப்புல அவங்க மாத்திக்குவாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு அதெல்லாம் இருக்காது. ஓகே 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 ஓகே. ஓசி எதுக்கு கையை தூக்கிட்டே இருக்கான் 1 மணி நேரமா? கையை தூக்கலையே, முதல்ல ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கான் முதல்ல மேல. அவன் கையை தூக்கி இருக்கான், திருப்பி தூக்குறான் கைய. அவன் கீழேயே இறங்கிட்டாங்க. இல்ல கை தூக்கல, கீழே போயிட்டாரு. எங்களுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு, உனக்குதான் அப்படி இருக்கு? எல்லாமே நல்லாதான் இருக்கு. அது தலைமைச் செயலகத்துல லேட்டா வராங்க போல ஆர்டிபி. அது என்னன்னா அவங்க லேட்டா வராங்க போல, அண்ணன் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் வராங்க போல, அதனால போட்டிருக்காரு ஆர்டர் அங்க மட்டும். வாய்மொழி உத்தரவுன்னு தான் பார்த்தேன்னா. இல்ல இப்ப நியூஸ்ல உத்தரவே போட்டாங்க. அதான் அது தலைமைச் செயலகத்துக்கு லேட்டா வரானுங்க போல, இவனு அண்ணன் போனதுக்கு அப்புறம் வரானுங்க போல நிறைய பேரு, அதனால. ஆமா இவர்தான் 9 மணிக்கே போயிடுறாரு. ஆமா காலைல ரொம்ப சீக்கிரம் போயிடுறாப்புல. ஆமா 9 மணி 9:30 போயிடுறாரு. நீங்க சீக்கிரம் வந்தா நாங்களா சீக்கிரம் வரணுமா? இல்ல அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன், அது எப்படி அதை பாக்குறாங்க. ஏன்னா இது புதுசா போட்ட ரூல்ல எதுவும் கிடையாது. பட் ஜேவி நீங்க சொன்ன வார்த்தை தான், நான் திருப்பி சொல்லட்டுமா? இன்னும் 25 வருஷம் விஜய் முதல்வராகவே இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எழுதுறீங்களா? உங்களுக்கு புதுசா எந்த திட்டமே பண்ணாம ஏற்கனவே இவங்க அறிவிச்சதுக்கு எல்லா திட்டத்தையும் எடுத்து பண்ணாலே போதும். எவ்வளவு திட்டம் வச்சிருக்காங்க, எல்லாமே பெண்டிங். இந்த நேத்து பண்ணாங்க அம்மா சூப்பர், இன்னைக்கு ஏதாவது பண்ணணும். இந்த மாதிரி பழைய திட்டங்கள்லாம் திருப்பி ரீஃபைன் பண்ணாலே போதும். அப்பார்ட் ஃப்ரம் த டெக்னாலஜி ரிலேட்டடான இதை தவிர்த்து நமக்கு அடிப்படை தேவை அதே தானே இருக்கு, எதுவும் மாறல இல்ல. சும்மா இங்க உட்காந்துட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வீரவசனம் பேசிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காம பிராக்டிகலா என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் அவங்க பண்ணாவே போதும், மோர் தென் எனஃப்.
ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா அது பேர் என்ன இன்னும் ஒரு பவுடர் போட்டானுங்க. அதெல்லாம் போடாம இன்னும் ஒரு பவுடர்ல போட்டானுங்க. மைதா மைதா பவுடரை மைதா போடாம மாவு. ப்ளீச்சிங் பவுடருக்கு போது ப்ளீச்சிங் பவுடர் போட்டாவே போதும் எங்களுக்கு தான். இதை வேற ஓ ஒன்றும் மைதா எதுவும் மாவு எக்ஸ்ட்ராவெல்லாம் ப்ளீச்சிங் மக்கள் பவுடர். கேட்கல. ஓ கொரோனா டயத்துல சொல்றீங்களா? இல்ல கொரோனா டைம்ல இல்ல ப்ரோ, நடுவில் ஒரு சாதாரண இஷ்யூவே வந்தது இல்ல. ஒரு ரொம்ப அதாவது மக்கள் வந்து சுகாதாரமா வச்சுக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு மினிஸ்டர் வந்து திட்டிட்டு இருந்தாரு. அப்ப மரளி ப்ரோ இந்த நியூஸ பார்த்து மரளி ப்ரோ இருக்கீங்களா? சொல்லு அவர் பேசிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்றேன். டக்குனு உள்ள யாரோ அப்படியே ட்விட்டர் பாட்டே இருப்பாங்க, கடக்கு வந்து கிடைச்சி வச்சிடுறாங்க. ரமணபுரம் வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி சுகாதாரத்துக்கு வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுறதெல்லாம் இதெல்லாம் ஒழுங்கா அவங்க செஞ்சாவே போதுன்றேன். புதுசா எல்லாம் நாங்க எதுவும் மக்கள் பெருசாலாம் ஒண்ணு எதிர்பார்க்கல. அதுல ஊழல் பண்ணாம இந்த என்ன சொல்ல தொழில்துறையில மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி வந்து முடிவு பண்ணுச்சு, புல்லட் வந்து அங்க ஆந்திரால வந்து தடால போடுறதா. இன்னைக்கு வந்து நியூஸ்ல படிச்சேன் நானு, ஏதோ தாவேக்கா வந்ததுனால என்ஃபீல்டு அந்த பக்கம் போயிருச்சுன்னு. முந்தா நாள் வேற ஒரு நியூஸ் படிச்சேன் நானு, அது வந்து டெக்னிக்கல் ரீசன் வந்து, அதாவது விமானத்துறை அமைச்சர் வந்து டிஆர்டிஓல இருந்து பர்மிஷன் கொடுக்கல ஓசூருக்கு. எதுக்கு பர்மிஷன் கொடுக்கலனாக்க, பெங்களூர் ஏர்போர்ட் பண்ணப்பே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, 150 கிலோமீட்டருக்குள்ள பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு. அதனாலதான் அவங்க குப்பத்துல கூட பர்மிஷன் கொடுக்கல. குப்பத்துல அந்த புட்டப்பரத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, தாவேக்கா வந்ததால் அரசியல் ஸ்தரத்தின்மை இல்ல, இது ஸ்தர என்னது என்னமோ தமிழ் எழுதுறாங்க, அதாவது என்ன சொல்ல, ஸ்டெபிலிட்டி தமிழ் என்னமோ எழுதுறாங்க. ஸ்டெபிலிட்டி என்ன எழுதுறாங்க, அது என்னங்க அது சந்தோஷ்? சிறத்தன்மை அந்த பக்கம் போறாங்கன்னு சொல்லி இப்ப ப்ரொபகண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அப்புறமே வந்து 286 ஃபேக்டரிஸ், தமிழ்நாடுக்கு ஓனான ஃபேக்டரிஸ் எல்லாம் மூடி கிடக்குது. ஒண்ணு அதை ஓபன் பண்ணணும், இல்லைன்னாக்கா அதை லீஸ்ல விடணும். அதனால இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு இந்த 2500 10,000 கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், என்ன சொன்னாலும் அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான், பட் பண்ண முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. இந்த செங்கல்பட்டுல ஏதோ இன்ஜெக்ஷன் கம்பெனி இருக்கு, தெரியுமா ஆர்டிவி? இன்ஜெக்ஷன் கம்பெனி ஏதோ, அதாவது என்னமோ உலகத்திலே 4வது பெரிய கம்பெனியாம்ல, அது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அந்த இவன் அன்புமணி ராமதாஸ் க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே ஒரு அதேதான் அது எவ்வளவு பெரிய ஃபேக்டரி. அதை லீஸ் விட்டாலே போதுமே, பல கோடி வருமே வருமானம். அது ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதோ இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஏதோ இது இருந்ததுனால அவர்தான் க்ளோஸ் பண்ணாரு. அந்த வேடந்தாங்கலுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க, ஏதோ வனத்துறை ஏதோ சம்திங், சுற்றுச்சூழல் துறை ஏதோ சம்திங் வந்து அது பண்ணாதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அது என்ன இருக்குதாங்க வேடந்தாங்கல் பக்கத்துல, ரீசன் அதுதான், சொன்ன ரீசன் அதுதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேசா வந்து விதியை மாத்தி திருப்பியும் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் அப்புறம் விட்டுட்டாங்க திருப்பி. அது கவர்மெண்ட் ரன் ஃபேக்டரி தான்ல ப்ரோ, அந்த பார்மசிட்டிக் இருக்குது. கவர்மெண்ட், அது பியூர் கவர்மெண்ட், அது கம்ப்ளீட், அது கவர்மெண்ட் தான், பிரைவேட்டே கிடையாது அது. அப்புறம் டேம்கால் தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அன்பு இருக்கிறியா, தூங்கிட்டியா? இருக்கேன். என்னாச்சு? டேம்கால் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. டேம்கால்னாக்க இந்தியாவிலேயே மிக புகழ் பெற்ற வந்து ஹேர் ஆயில். அது அந்த ஹேர், அதாவது அந்த எண்ணெய் தேய்ச்சா முடி அதிகமா வரும், அதை தயாரிச்சது தமிழ்நாடு அரசு. அதை மூடிட்டாங்க. அவங்களுக்கு அதை ஓபன் பண்ணும் முதல்ல. டேம்கால் தெரியாது உங்களுக்கு? தெரியுங்க, தெரியாது. டியூடுட்ட கேட்டாதான் தெரியும். டியூடு முடி எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரிஞ்சா கண்டுபிடிச்சலாம். டியூடு வேற கீழே இருக்காரு, டியூடு மேல வாங்க ஒரு நிமிஷம். அப்புறம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். முதல்ல வந்து இந்த மதுரக்காரனோட போட்டி போட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் சாஃப்ட் ட்ரிங்க் தான். அத காளிமார்க்லாம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பொவன்டோ, தெரியும். காளிமார்க் தெரியுங்க. எங்க அந்த அளவுக்கு வயசானவங்க எல்லாம் இல்லைங்க நாங்க. இல்ல அந்த டயத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட சாஃப்ட் ட்ரிங்கும் போட்டி போட்டுச்சு. அதுல வந்து ரஜினிகாந்த் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருப்பாரு. ரஜினிகாந்த் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது 3க்கு தான்.
ஒண்ணு தமிழ்நாடு கவர்மெண்டோட அவரை சாஃப்ட் பத்தி ட்ரிங்க்ஸ், இன்னொன்னு வந்து ரஜினிகாந்தன்லாம் சொல்லாதீங்க விடுங்க. இளம்பிள்ளை வாதம், அதாவது போலியோவுக்கு ஒரு மருந்துக்கு. மூணாவது வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுங்கன்னு விளம்பரம் பண்ணிருப்பாரு. 3 விளம்பரம் தான் அவர் பண்ணாரு. அதுல ஒண்ணு அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் விளம்பரம். என்னது அப்ப அதை ரஜினியை பத்தி மூடுறதுல தப்பு இல்ல. திறந்தால கடிச்சு சார் விட்டுறீங்க. அந்த இல்ல இல்ல அப்ப அதை இல்ல மூடுறதுல தப்பு இல்ல. ரமணா சார் இங்க பாருங்க, வணக்கம். காலி மார்க் கிடையாது. அவர் கொடுத்தது பெப்சி கோலா, பெப்சி ஆடு, பெப்சி குடிக்கிற போட்டுக்கிட்டு மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். ஐயா நீங்க சொல்றது ஹலோ ஜெய்சங்கரோட சேர்ந்து திண்டுக்கல்ல லான்ச் பண்ண சொல்றீங்க பெப்சி. ரமணமூர்த்தி அதுக்கு ரஜினியை முன்னாடியே கடிக்கல. ஒரு ஆமா அந்த இருங்க, பெப்சி இருங்க நீங்களே வாண்டடா வந்த இல்ல வண்டியில கேளுங்க இருக்கிறீங்க. இல்ல ரஜினியை கடிக்கணும்னா சொல்லுங்க, கடிக்கிறோம். இருங்க அத வந்து இல்லப்பா அப்படி இல்ல. அவர் சொன்னதுக்கு நான் ரீகன்ஃபார்ம் தான் பண்ணேன். நம்ம தெரிஞ்சுக்கணும் தான். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பசங்களா, இந்த அவர் வந்து அவர் சொல்றதும் சரி, சில விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டு அது இப்ப இல்ல, இன்னும் இப்போ ஒரு வருஷத்துக்கு எவனா பேசினானா இந்த பாயிண்ட வச்சு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றது. ஏன்னா இப்ப அவர் பேசும்போது காளிமார்க்கு இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆளு வந்து பெப்சி போட்டோவை வந்து விட்டுதான் பெப்சியை வந்து சென்னையில தமிழ்நாட்டுல ஃபுல்லா அந்த ஆள் போட்டோ வச்சுதான் வித்தானுங்க. அதனால வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து பெப்சி பண்ணும்போது தெரியும். அந்த விஷயத்துக்காக தான் நான் அதை சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்தாலே வித்து இருக்குன்னு அந்த அந்த அவரை பத்தி பேசணும். அந்தாலே வித்து இருக்குன்னு கம்மனு. அதனால ஆல்ரெடி அந்த ஆமா கரெக்ட் தான். அதனால ஐயோ இப்ப நீ அதான் படுத்தே விட்டானடா நாய் போச்சு. அப்புறம் என்ன பேசணும் அவங்க பத்தி? அவர் அந்த அட்வர்டைஸ்ல அவர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காருங்க. அந்த பொலிட்டிக்கல் அதுக்கெல்லாம் கௌரி இல்ல எனக்கு நேத்து ஐயா உணர் இல்ல கால்ல விழுந்தது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது ஐயா. அது ஒரு மீட்டிங். கால்ல விழுந்தது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட். அதெல்லாம் இல்ல, அது அட்வர்டைஸ்மெண்ட். இப்ப உட்காந்து பேசினார்ல, ஒரு இதுல பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆசி பெற்ற சின்னம்னு போட்டாரு. அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல தானே வருது. சண்டே பேசினார்ல, கடைசியில கன்வின்ஸ் ஆயிட்டாரு, காலையில விழுந்தாட்டுறாருன்ற மாதிரிதான் நமக்கு நம்ம நினைச்சுக்கணும்னு சொல்ல வரோம். என்னன்னா அவர் கடைசியா சொன்னது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒண்ணு, நடுவுல ஒண்ணு சொல்றாரு, அப்புறம் ஒண்ணு சொல்றாரு. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு கன்வின்ஸ் ஆகி விட்டுட்டல. அதாவது வந்து எம்ஜிஆரோட என்டிஆரோட அவர் வாங்கிட்டாரு சொன்ன அது வரைக்கும் சரி ஓகே, போ நீ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு, கிளம்பி போயிடு. நீ மனசு உனக்கு சொல்ல வரல, ஆனா உன் மனசறியாமல நீயே நல்லது கரெக்டா சொல்லிட்ட. ஆனா இது வந்து அதான் நான் பேசும்போது யோசிச்சேன். அது வந்து எனக்கு சரி ஓகே போ அப்படின்னு. வந்து யாரோ காயப்படுத்திட்டாங்க. எனக்கு அவர் ஏர்போர்ட் போறப்ப வந்து நிறைய நிருபர்கள் வருவாங்க. இப்ப யாரும் வர்றதில்ல. அவர் திருப்பி வரும்போது நிறைய பேர் வருவாங்க, வர்றதில்ல. அதனால பாவம் மனசுல ரொம்ப காயப்பட்டு அவரே எல்லாத்தையும் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? வயசானவரெல்லாம் அவ்வளவு காயப்படுத்தக்கூடாது. அவர் ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையும் போது 100 பேர் வருவாங்க, வெளியில வரும்போது 100 பேர்